உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் சுவாமி. அப்பா இறங்குவீராக அப்பா, எங்கள் நடுவே அசைவாடுவீராக அப்பா, உள்ளங்களை நிரப்பும் படிக்காக எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக அப்பா, எங்கள் நடுவே அசைவாடுவீராக ஆவியானவரே. அப்பா வனாந்திரமானது நீர் வரும் போது அது பயிர் நிலமாய் மாறுகிறதே அப்பா, எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக அப்பா, எங்களை ஆளுகை செய்யும் படிக்காய் கடந்து வருவீராக அப்பா. மகிமையானவரே உம்மை ஆராதனை செய்கிறோமே அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாதவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராகப்பா, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராகப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராகப்பா, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டு காலமும் ஆண்டவரே நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமே அப்பா. நீர் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. பலவீனமான எங்களுடைய நேரங்கள்ல உம்முடைய பலனங்களை தாங்குகின்றதப்பா, உம்முடைய பலனங்களை தாங்குகின்றதப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையில் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிற தேவன் சுவாமி நீங்க. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடும் படிக்காய் கடந்து வருவீராக, எங்கள் மத்தியிலே ஆலய செய்யும் படிக்காய் கடந்து வருவீராக அப்பா. அப்பா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, நீர் மகிமையானவரப்பா, நீர் மாட்சிமை உள்ளவரப்பா. எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும் படிக்காய் கடந்து வருவீராகப்பா, கடந்து வருவீராக ஆண்டவரே. நொறுங்குண்டு போன ஆண்டவரே இருதயங்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிற தேவனப்பா, எங்கள் நடுவே அசைவாடும் படிக்காய் கடந்து வருவீராக, எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பேரின் உள்ளங்களையும் நீங்க ஆளுகை செய்வீங்களாகப்பா, ஆளுகை செய்வீங்களாகப்பா. ஆண்டவரை கட்டுண்டவர்கள் அவர்கள் விடுதலை ஆவார்களாகப்பா. உம்மையே நோக்கி பார்க்கிறோமே அப்பா, உம்முடைய மகிமை எங்க மேல ஆண்டவரை அசைவாடட்டுமே, உங்களுடைய பிரசனம் எங்க மேல ஆண்டவரை அசைவாடட்டுமே. மகிமையானவரே உம்மை ஆராதனை செய்கிறோமே அப்பா. ஒரு மகிமையின் மேகமாய் எங்க மேல கடந்து வருவீராகப்பா, எங்க மேல அசைவாடுவீராகப்பா. உம்முடைய பிரசனம் எங்களை ஆலய செய்யட்டுமே, உம்முடைய மகிமை எங்களை ஆலய செய்யட்டுமே. உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாதவரே உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. இருளானவைகளை ஆண்டவரை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனப்பா, கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற தேவன். நீர் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர் அப்பா. சொன்ன சொல்லை ஆண்டவரை செய்து முடிக்கிற தேவன். நீர் மகிமையானவர், நீர் மாட்சிமையானவர். யெகோவா ராஃபா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, யெகோவா ரூஃபா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தங்களை ஆண்டவரை கரங்களில் எடுத்து வாதாடுகிறவரப்பா. நீர் அற்புதமானவரப்பா, நீர் அதிசயமானவரப்பா. உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா, உம்மை ஆராதிக்கிறோமே ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராகப்பா, எங்கள் நடுவே அசைவாடும் படிக்காய் கடந்து வருவீராகப்பா. நீர் வல்லமை உள்ளவரப்பா, நீர் மாட்சிமை நிறைந்தவரப்பா, நீர் அதிசயமானவரே அப்பா. உம்மை ஆராதிக்கிறோமே ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவரே சத்துவத்தை ஆண்டவரை பெருக பண்ணுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய பெலன் ஆண்டவரே அது போதும் அப்பா, அது போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இன்று கடந்து வருவதாக, உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. நீர் வானாதி வானங்கள் கொள்ளாதவரப்பா, வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாதவரப்பா. நீர் சொன்னால் ஆண்டவரே அது ஆகும் அப்பா. எங்களுடைய நினைவுகள் ஆண்டவரே உம்முடைய நினைவுகள் அல்ல, உம்முடைய நினைவுகள் அது மகத்தானவை அப்பா, அவை பெரியன அப்பா, அவை பெரிதானவை ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா, உம்மை ஆராதிக்கிறோமே ஆண்டவரே. எங்களை நிரப்புவீராக அப்பா, உம்முடைய ஆளுகையும் பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. மாட்சிமை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. எங்க மத்தியிலே ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கும்படியாய் கடந்து வருவீராக. ஓரிலரே கந்தர சந்தரலரே கந்துரு ஓரவரே கந்தரிலரே கந்துரு. மகிமையே உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டுமே, உம்முடைய ஆளுகை எங்களை நிரப்பட்டுமே.
நீர் வருவீராகப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவரை மாற்றும் படிக்காய் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராகப்பா. உம்முடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டுமே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசனம் ஒரு மேகமாய் எங்கள் மேலே ஆண்டவர் கடந்து வரட்டுமே. எங்களை ஆளுகை செய்யட்டுமே அப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஆண்டவரே நாங்கள் உட்பிரவேசிக்க வேண்டுமே அப்பா. உட்பிரவேசிக்க வேண்டுமே. ஒரு விசை எல்லோரும் எழுந்து நின்றவர்களாய் வானத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி மகிமையான தேவனை ஆராதிப்போமா? ஒரு விசை எல்லோரும் எழுந்து நின்று அந்த மகிமையான தேவனை ஆராதிப்போமா? ஒரு ரபா கந்தரே கந்துரு சந்தரே கந்துரு. நீரே அப்பா, நீரே அப்பா, மகிமையானவரப்பா, மாட்சிமையானவரப்பா. ஆண்டவரே பாவியான எங்களை ஆண்டவரே நீர் மீட்டு உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரேப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் என்றும் வாக்கு மாறாதவர். உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோமே அப்பா. ஆமென் இயேசுவே, ஆமென் அப்பா. ஆண்டவரே உமக்கே ஆண்டவரே நன்றி அப்பா. ஆமா ஆண்டவரே இயேசுவே, நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவர். நீர் என்றும் வாக்கு மாறாத தேவனப்பா. உமக்கே நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
உண்மையா சொல்ல விரும்புகிறீங்க அப்பா. பாவியான என்னையும், ஒன்றுக்கு கூட தகுதி இல்லாத என்னையும் ஆண்டவரே நான் என்று சொல்லிக்கொள்ள எனக்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் நீர் ஆண்டவரே என்னை நம்பின பாத்திரம் ஆண்டவரே. யாருமே என்ன நம்பாத வேளையில் எனக்கே தெரியுமே சுவே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க நானே தகுதி இல்லாத பாத்திரம் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுடைய கிருபை இன்று என்னை உயர்த்தி இருக்கிறதேப்பா. இன்று ஆண்டவரே என்னுடைய பாவமான வாழ்விலிருந்து என்னை விடுவித்து அப்பா பாவியான என்னையும் உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறவர் நீர். நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரப்பா. உண்மை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஆண்டவரே, அந்த ஆண்டவரை கிஃப்ட் அப்பா எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோமே அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மேல வைத்த அன்பு அது பெரிதா இருக்கிறதே அப்பா. அது பெரிதா இருக்கிறதே அப்பா. தாய் தன்னுடைய பாலகனை மறவாளோ அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற தேவன் அவர். நேற்றும் இன்றும் என்று மாறிடாதவர். தாயானவள் அந்த வலியை ஒரு நாளுமே மறக்க மாட்டாள். 10 மாதம் அந்த பிள்ளையை அவள் சுமந்து பெற்கிறாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற தேவன் அவர். நம்மளை என்றும் அவர் கைவிடுவதில்லை. அவருடைய கிருபை அது மேலானதே. ஒர்ராபா கந்தராரிலே கந்துரு சாந்தாராலே கந்தரா ஓ லபரே கந்தராரிலே கந்துரு. எத்தனை பேர் சொல்வோம் பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீரப்பா. பாவியான என்னையும் தேவனப்பா. நீர் உண்மையுள்ள தேவனப்பா. ஒரு மகிமையின் மேகமாய் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராகப்பா. உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை நிரப்புவீராகப்பா. நீர் எங்களை விட்டு விலகாத தேவனப்பா. எங்களுக்கு என்று ஆண்டவரே ஒரு வழியை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவரே சத்ருவானவன் எப்பக்கத்திலும் ஆண்டவரே எல்லா பக்கத்திலும் வழிகளை அடைக்கும் போது நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஒரு வழியை ஆண்டவரே உண்டாக்குற தேவனா இருக்கிறவர் அப்பா. நீர் எங்களுக்காக ஆண்டவரே பூட்டப்பட்ட வாசல்களை திறக்கிறவர். நீர் உண்மை உள்ள தேவனப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடும் படிக்காய் கடந்து வருவீராக. உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் அப்பா. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கமடைந்து போவதில்லை என்று சொன்னீரே அப்பா. எங்களுடைய தலையினை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவீராகப்பா. உம்முடைய பிரசனத்தினாலே ஆண்டவர் எங்களை நிரப்புவீராகப்பா. விலகாத மேகமே எங்களை வழி நடத்தும் படிக்காய் கடந்து வருவீராகப்பா. ஓ இயேசுவே அப்பா, உம்முடைய பிரசனம் இறங்கட்டும் அப்பா. ஆமென் அப்பா. ஒர்ராபா கந்தராரிலே கந்துரு செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர். முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம்
பிரசனம் எங்க மேல அமரட்டுமே அப்பா. ஒரு பனியை போல ஆண்டவரே மேல கடந்து வருவீராகப்பா. உம்முடைய ஆளுகை இறங்கட்டுமே. ஓ இயேசுவே ஒரவலரே கந்தராரிலரே கந்துரு அப்பா. உதவாத எங்களை ஆண்டவரே அப்பா நீ தெரிந்து கொண்டீரேப்பா. தரித்திரனான எங்களை ஆண்டவரே தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றியப்பா உயர்த்தி வைத்திருக்கிறேப்பா. ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரை தொடங்கின எங்களுடைய வாழ்வை இன்று ஆண்டவரை நன்மையாய் ஆண்டவரை மாற்றி இருக்கிறீரே. உமக்கே ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோமே அப்பா. உம்முடைய வழி நடத்தல் எங்களுடைய வாழ்வில் வேணுமே அப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை கற்று தருவீராகப்பா. உம்மை குறித்தான வாஞ்சை எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே அது பெருகட்டுமே ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவனின் உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் ஆண்டவரை புறப்படும் என்று சொன்னீரே. தாகம் உள்ளவன் மேலே என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரேப்பா. எங்க மேல உம்முடைய தண்ணீரை ஊற்றுவீராகப்பா. உமக்காக ஆண்டவரை இறுதி வரைக்கும் ஆண்டவரே பற்றி எறிகிற தீபங்களா எங்களை மாற்றுவீராகப்பா. உமக்காக இருதயங்களிலே ஆண்டவரை இறுதி வரைக்கும் உம்மை பற்றி கொள்ளுகிற இருதயம் உள்ளவளா எங்களை மாற்றுவீராகப்பா. உம்மை குறித்த வாஞ்சை எங்களுக்குள்ளே பெருகட்டுமே. உமக்காக வாழப்பா. உமக்காக சகிக்க ஆண்டவரே. உமக்காக உயிருள்ள நாள் வரைக்கும் உமக்காக வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க ஆண்டவரை உதவி செய்வீராகப்பா. இன்னும் அதிகமாய் உமக்காய் ஆண்டவரை எழும்பி பிரகாசிப்பவர்களாக எங்களை மாற்றுவீராக. உம்முடைய வல்லமே பிரசனம் எங்க மேல இறங்கி வருவதாக. உம்முடைய ஆளுகை எங்க மத்தியில கடந்து வருவதாக. நீர் பெரியவரப்பா. நீர் உன்னதரப்பா. உம்மாலே செய்ய கூடாத காரியம் அது எதுவும் இல்லையே. உம்மாலே அது கூடாத காரியம் அது எதுவும் இல்லையே. ஒரு ரவா கந்தராரிலே கந்துரு சந்தராலே கந்துரு அப்பா. ஒரு பனியை போல பெய்வீராகப்பா. எங்களை ஆண்டவரை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவீராகப்பா. உம்முடைய ஊற்று எங்களை ஆண்டவரை ஜீவ தண்ணீராய் ஆண்டவரை அது புறப்படட்டுமே புறப்படட்டுமே அப்பா. உம்முடைய மகிமை உங்களை ஆண்டவரை மூடிக்கொள்ளட்டுமே. உங்களுடைய மாட்சிமை எங்களை மூடிக்கொள்ளட்டுமே. மகிமையானவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. ஆமே இயேசுவே. ஓ இயேசுவே ஒரவா கந்தராரிலே கந்துரு ஓ இயேசுவே அப்பா. ஒரவா கந்தராரிலே கந்துரு அப்பா. பனி போல அப்பா உம்முடைய பிரசனம் எங்க மத்தியில இறங்கி வரட்டுமே அப்பா. ஓ இயேசுவே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல ஊற்றுவீராப்பா. உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்மை எல்லாத்தையும் மறந்தப்பா. உம்மையே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் அப்பா. மென்மையானவரே மேகஸ்தம்பமே மென்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவ
வாழ்வை வயல் நிலமாக்கும் படிக்காய் எங்கள் மத்தியிலே வருவீராகப்பா. நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலை மாறுமப்பா. பூட்டப்பட்ட வாசல்கள் அவை திறக்கப்படுமே அப்பா. எங்களுடைய மத்தியிலே கடந்து வருவீராகப்பா. உம்முடைய ஆளுகை எங்களை நிரப்பட்டுமே, உம்முடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டுமே. ஒரு ராபா கந்தர் அரிலரே கந்துரு சந்தரா அப்பா மகிமையே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும், ஆவியே 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 மழையாக பொழியும், ஆவியே. பிரசனமானவரே, அக்கினியா எங்கள் நடுவே அசைவாடும்படியாய் கடந்து வருவீராகப்பா. உம்முடைய அக்கினி ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கட்டுமேப்பா. உமக்காக பற்றி எறிகிற ஆண்டவரே அக்கினி எங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்து பற்றி எறியட்டுமே. உம்முடைய பிரசனம் எங்களை ஆளே செய்யட்டுமே. ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஊற்றுவீராகப்பா, ஊற்றுவீராகப்பா. உம்முடைய அக்கினியை ஆண்டவரை பற்றி எறிய பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே எலும்பு பள்ளத்தாக்கினே ஆண்டவரே ஒரு சேனையை நான் காண்கிறேனே அப்பா. அப்பா நீ உள்ள இருந்த எலும்புகளை உயிரடை பண்ணுகிறவரேப்பா. ஆண்டவரே இன்று மரித்து போயிருக்கிற ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடைவதாக, உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுண்ட ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உம்மாலே ஆகுமே அப்பா, உம்மாலே கூடுமே அப்பா. உம்மாலே ஆகாத காரியம் அது ஒன்றுமில்லையப்பா. உம்மாலே ஆகாத காரியம் அது எதுவும் இல்லையேப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோமே அப்பா. அக்கினியாய் 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 இறங்குவீராகப்பா. யெகோவா ராஃபாவே, யெகோவா ஈரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோமே. உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, உம்முடைய ஆளிகை கடந்து வருவதாக. உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் உயிரடைவதாகப்பா. ஆண்டவரே மனிதன் பலவீனமாய் இருக்கும் போது அவனால் தாங்க முடியும். ஆவியோ பலம் முறிந்து போயிருக்கும் நேரத்தில் உம்மாலே மாத்திரம் தானப்பா அதை செய்ய முடியும். அதை உம்மாலே மாத்திரம் தானப்பா உயிர்ப்பிக்க முடியும். உயிர்ப்பிப்பீராகப்பா, உயிர்ப்பிப்பீராக, உயிரடைவதாக. மரித்து போயிருக்கிற ஆவிக்குரிய ஆண்டவரே பிரமாணங்கள் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே உயிரடைவதாக. சோர்ந்து போய் இருக்கின்ற உள்ளங்கள் அது பலமடைவதாக, அது பலப்படுவதாக. ஆண்டவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை உண்டாக்குற தேவன் நீர். நீர் ஆண்டவரே உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சர்வ வல்லமை உள்ளவர். உம்முடைய பிரசனத்தின் அக்கினி ஆண்டவரை பற்றி எறியட்டும் அப்பா. உள்ளங்களிலே ஆண்டவரே உம்மை குறித்தான வாஞ்சை உண்டாகட்டுமே, உண்டாகட்டுமே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டுமே. கட்டுண்ட சங்கிலிகளின் வல்லமையை முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே கட்டுண்ட வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனங்கள் நடுவே இறங்கி வருவீராகப்பா. உம்முடைய ஆளுகை ஆண்டவரை உண்டாகட்டுமே. உம்முடைய அக்கினி ஆண்டவரை உண்டாகட்டுமே. ஒரு அசைவாடுதல் உண்டாகட்டும் அப்பா, ஒரு அசைவாடுதல் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஊற்றுவீராக, ஊற்றுவீராக உம்முடைய பிரசன்னத்தை. உம்முடைய வல்லமை ஆண்டவரை இறங்கட்டும் அப்பா. அப்பா உம்முடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பேர் மேலும் உம்முடைய ஆளுகை கடந்து வருவதாக. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை நிரப்பட்டுமே ஆண்டவரே. வறுமையான பாத்திரங்களாகிய எங்களை உம்முடைய வல்லமை நிரப்புவதாகப்பா. உம்முடைய அக்கினி ஆண்டவரை நிரப்புவதாகப்பா. உம்முடைய வல்லமை நிரப்புவதாகப்பா. ரபா கந்தர் அரிலரே கந்துரு சந்தரலரே கந்துரு. ஆமென் இயேசுவே. பின்மாதிரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாதிரியின் அபிஷேகம்
மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மணியாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மணியாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அப்பா, உங்கள் மத்தியிலே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் அக்கினியாய் இறங்குவீராகப்பா, அக்கினியாய் இறங்குவீராகப்பா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறபடிக்காய் நன்றி செலுத்துகிறோமேப்பா. உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோமே. யெகோவா ராஃபா, யெகோவா ரூஃபா, உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராகப்பா. ஓ ரபா கந்தர் அரிலே கந்துரு சந்தரா. அப்பா, உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமே, உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமே. அப்பா, உம்முடைய மகிமை ஆண்டவரே அது பலப்படுவதாக. ஆண்டவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரேப்பா. உம்மாலே எல்லாம் ஆகுமப்பா, உம்மாலே எல்லாமே ஆகுமே. உம்மாலே ஆகாத காரியம் அது எதுவும் இல்லையப்பா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. வாழ்விலே அக்கினியாய் இறங்கிடுமே,
உயர்த்தி மகிமையான தேவனை ஆர்ப்பரிப்போமா. நீர் வல்லமை உள்ள தேவனப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்று மாறவில்லையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே அப்பா. ஒரு மகிமையின் மேகம் அப்பா, நீர் ஆண்டவரே மகிமையானவரே அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் நடுவிலே வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோமே ஆண்டவரே. எத்தனையோ முறைகள் சத்துருவானவனங்களை அழிக்கும் படிக்க திட்டங்களை ஆண்டவரை தீட்டி ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை கொண்டு சென்ற போதும் நீர் எங்களை தப்புவித்தீரப்பா, நீர் எங்களை விடுவித்தீரப்பா. உம்மையே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மையே ஆராதிக்கிறோமே அப்பா. உமக்கே ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோமே அப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை விட்டு பிரியாத அன்பு அது உம்முடைய அன்பப்பா, உம்முடைய மெய்யான அன்பு அப்பா. ஓ ரபா கந்தரரிலே கந்துரு சந்தரரே கந்துரு அப்பா, ஒரு மகிமையா இறங்கி வருவீராகப்பா. ஓ ரபலரே கந்தரரிலே கந்துரு, ஓ ரபா கந்தர சந்தரரே கந்துரு. கரங்களை உயர்த்தி வாருமையா வாருமையா, உமக்கே ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோமே அப்பா. ஓ இயேசுவே ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் கரங்களை உயர்த்தி கொண்டு ஜெபிக்கலாமா? ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ ரபா பாபா ரபா கதா பாகாசா. சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் ஒருமனப்படுங்க. நல்லா நல்லா நல்லா. ஓ ரபா பா கரி அந்த நம கலியா தெரவா. ஓ பரபா கரி அந்த லபரை கலியரி அந்த நம கரிய சகலந்தனா. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ ரபலபா ரபல தல கரி அந்த நம கலபா. விடாம செபிங்க, விடாம செபிங்க, விடாம செபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே. அநேகருக்கு என்னை ஒரு ஆசீர்வாதமான ஊற்றாக நீங்க நிறுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. லபா ரபா கதபலந்தலபா எபலபா ரேகலபா ருதல கரியந்தலபா கலபரியந்தலா எலிபா ரிபா கந்தனமா கோரியா சஹரந்தலபா. இந்த காலங்களை நீரமும் கரங்களிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலங்களை நீர் எங்கள் கரங்களிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலங்களிலே நீர் எங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற உம்முடைய யோசனைகள் பெரியதா இருக்கிறதப்பா, பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. சிறு குழந்தைகளை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, வாலிபர்களை கொண்டு, இளைஞர் யுவதிகளை கொண்டு, தாய் தகப்பன்மாரை கொண்டு, இந்த சபையில் இருக்கிற ஊழியர்களை கொண்டு நீ செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் பெரியதா இருக்கிறது, பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓரியந்தா லபா ரபா கலபாரியா கலபாரியாந்தலபா. ஹல்லேலூயா. ஜிமேஜ் ஜிமேஜ். ஆஹா எல்லாருமா எல்லாருமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆஹா சர்வ சிருஷ்டிக்கும் ஏதமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், உம்மை என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் ஏதமான நீரே, சர்வ
சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, 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 தொழுவோம். ஹல்லேலூயா. ஆஹா ஆஹா Jesus higher. Hallelujah. Yeshuve. Amen. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, வானம் பூமி ஒளிந்து போ, உன் வார்த்தை அழியாததே. இந்த வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி ஒருபோதும் பதறானே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Sakande ikoroba kande ne makaranda. Oh Jesus. Amen. அப்படியே கொஞ்சம் விடாம ஜெபிங்க, விடாம அங்கதான் எல்லா ரகசியமும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட பரலோகத்தின் வாசல் உனக்கு மேலாக திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே வாஞ்சையா இருக்கின்ற போது, கர்த்தர் மேலே மிகுந்த தாகத்தோடு நாங்கள் இருக்கின்ற போது, கர்த்தருடைய கண்கள் எங்களை கண்டுபிடிக்கிறது, கர்த்தருடைய கண்கள் எங்களை கண்டுபிடிக்கிறது. ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் இலவசமாக உங்கள் தாகத்தை நான் தீர்ப்பேன் என்று சொன்னீரே. நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு பின்னே ஒரு காலமும் தாகம் உண்டாகாது என்று சொன்னவர. ஓ Ariande namaka labate labako eleke rabakandanaka. பரலோகத்தின் வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மேலாக திறக்கப்பட்டதாய் இருப்பதாக. அல்லேலூயா. உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவீராக, உம்முடைய தூதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்வார்களாக. இயேசுவே, விடாம நல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனாய, வல்லமையின் தேவனாய, மகத்துவம் உள்ள தேவனாய, விடுதலையின் தேவனாய, அடக்கிரகங்களை அளவில்லாமல் ஊற்றுகிறவராய், கிருபையை பெருக பண்ணுகிறவராய், கிருபையினாலே ஞானத்தை பெருக பண்ணுகிறவராய், கிருபையினாலே அறிவை பெருக பண்ணுகிறவராய், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவராய். ஹல்லேலூயா. உன் நடுவிலே கடந்து வருகிறவர் அல்லவோ. ஓ
வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. ஓ மனிதரில் யாரும் கண்டிரா மகிமை மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஓ ஒருவரும் படிங்க வாசம் செய்பவர் எங்கள் தேவனே. மனிதரில் யாருமே மகிமையுடையவரே எங்கள் தெய்வமே. இயேசுவே நீரே உன்னத சொல்லுங்க இயேசுவே மகிமையே நீரே நீரே ஒருவர் மாத்திரமே இயேசுவே. கரங்களை விட வேணாம், உள்ளத்தை ஊற்றுங்க, உள்ளத்தை ஊற்றுங்க, உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் உண்மையிலே மிகுந்த கருசனை உடையவராய் இருக்கிறவர். அவர் ஒருவர் தான் உனக்கு மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர். அவர் ஒருவர் தான் உன் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே இருந்து உன்னை தமக்கென்று வேறு பிரித்தவர் அவர்தான். ஹல்லேலூயா. நரைமுடி வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டார். வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன் என்று முழங்கு தெய்வம் அல்லவா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லுங்க தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே தூயரே இயேசுவே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். அதை அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, பாடலாக அறிக்கை அறிக்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க நீ தூயவர் தூயரே நீர் ஒருவர் மாத்திரமே இயேசுவே சர்வ வல்லவர் நீரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே நீ தூயரே நீரே. துதி துதி உமக்கே தூயரே. ஹல்லேலூயா. ரெக்காதா பாகா சந்தனமா
Jesus, we love you, Lord. துதி உமக்கே எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை, எல்லா ஸ்தோத்திரங்கள். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சபை சொல்லுங்க, இயேசு. Yes, Lord, the name above all names. திரும்ப சொல்லுங்க, இயேசு நாமமே. சர்வ சிருஷ்டியை ஆளுகை செய்கிற நாமம், மேலே வானத்திலும் இந்த பூமியிலும் பாதாளத்திலும் உள்ள எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமே இயேசு நாமமே. நிறைய காத்தோக்க சக்கரந்தான மக்களையாலாந்தா வாழ்கவே. சொல்லுங்க, அவர் நாமமே அது மதுரமான நாமமே. அவர் நாமமே சுகம் உண்டு, விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு. அவர் நாமமே அது மதுரமான நாமமே. சொல்லுங்க, இயேசு, இயேசு. எல்லாரும் வாய திறந்து அல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆமென் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். Hallelujah, hallelujah. Come, Holy Spirit of God, fill this place, Lord. Moving amongst us, Lord. Oh, நதியாய் பாய வேண்டும் அப்பா, வல்லமையாய் எங்களுக்குள்ளாக கிரிய செய்யணும்பா. ஓ ஹல்லேலூயா, ஓ எஸ் 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 லார்ட். ஆராதிக்கும் போது எங்கள் நடுவிலே உலாவுகிறவர், ஆராதிக்கிற உள்ளங்களை கவனித்து கூர்ந்து கவனிக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நிமிஷம் உட்காருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றதை பாருங்கள். இன்று ஆவியானவரும் எங்கள் மத்தியிலே திருவுள்ளம் பெற்றுவது இதுதான். சொன்னார், அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி, உன்னை விசேஷித்தவனாக்கும்படி, உன்னை விசேஷித்தவனாக்கும்படி. நீங்க ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம். 1 Corinthians 4:7. நீ ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், ஒரு பிள்ளையாக இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், ஏன் நீ ஒரு முதிர்ந்தவனாகவும் இருக்கலாம். அது பரவாயில்லை. தேவன் உன் மேல ஒரு விசேஷித்த நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கின்றவர் யார்? செய்கின்றவர் யார்? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதன் தங்களுடைய சுய பேருக்காக, புகழ்ச்சிக்காக என்னென்னலாம் செய்றாங்க. ஆனா அவைகள் எல்லாம் மங்கி போயிடும். ஆனால் தேவன் ஒருவனுக்கூடாக விசேஷித்தவைகளை செய்யும்படிக்கு தீர்மானித்தால், அந்த மனிதன் மரித்து போனாலும் அவர் கூடாக செய்த காரியங்களை
சந்ததி சந்ததியாக பேசும்படிக்கு கர்த்தர் ஏற்படுத்துகிறவராய் இருக்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நீ ஒரு சாதாரண தேவ பிள்ளையாக வாழ்ந்து விட்டு போகும்படிக்கு அவர் உன்னை அழைக்கவில்லை, உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் இருந்து உன்னை வேறு பிரிக்கல. ஏதோ ஒரு சாதாரண விசுவாசியாக ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு போகிற விசுவாசியா இருக்க அவர் உன்னை அழைக்கவில்லை. அவர் உன்னை ஒரு விசேஷித்தவனாக்கும்படி அவர் உன்னை அழைத்தார். நீங்க படிக்கிற நாட்கள்ல ஸ்கூல்ல ஒரு விசேஷித்த மாணவனாக மாணவியாக இருக்க அவர் உன்னை அழைத்திருக்கிறார். வாலிப பிராயத்தில் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டிருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில், ஆர்ட்ல இருந்தா ஆர்ட் ஃபீல்டில், மியூசிக் மியூசிக் ஃபீல்டில், நீங்க செய்கின்ற தொழிலில், உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ஒரு அச்சடையாளத்தை, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி போகும்படிக்காய் அவர் உன்னை விசேஷித்த கிருபையால அவர் உன்னை நிரப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். விளங்கிட்டாது? நீங்க சாதாரணமா இருந்துட்டு போக கர்த்தர் உன்னை அழைக்கல. பவுல் சொல்றத கேளுங்க. அன்றைய உன்னை விசேஷித்தவனாக்கும்படிக்கு செய்கிறவர் யாரு? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? நாங்க உலகத்துல ஜொலிக்கிறவங்களை நாம் மேன்மை பாராட்டுகிறோம், அவர்களை குறித்து அதிகமா நாங்க பேசுறோம். சரியப்பா, சரி, உன் பாடு என்ன? பல வருடங்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் இதைத்தான் என்கிட்ட கேட்டார். நான் பாஸ்டர் குகன், நாங்க இந்த இந்தியாவில் அந்த வர்ற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அந்த யுத்த காலங்கள்ல எல்லா ஊழியர்கள் அந்த காலத்தில் அந்த எல்லாரும் யாரெல்லாம் மட்டக்களப்புக்கு வந்தாங்களோ எல்லாருக்கும் நாங்கள் மேடை போட்டுக்கொண்டே இருந்தோம். 3 மணிக்கு சுவிசேஷ கூட்டம் தொடங்கும், 2:45 வரைக்கும் ஊத்தையான உடுப்போட வேலை செய்து இருப்போம். 3 மணிக்கு ஸ்டேஜில் நிற்போம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை பார்த்து கேட்டது இதுதான், ஏய், எத்தனை காலம் நீ மற்றவர்களுக்கு மேடை அமைக்க போறாய்? இதுதான் கர்த்தர் சொன்னார். For how long are you going to put stage for others? நீ உனக்காக மேடையை போட ஆரம்பி என்று சொன்னார். போதும், அவர்கள் தரிசனத்தை நிறைவேற்றி போகட்டும், நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை நான் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். கால தாமதம் பண்ணாமல் நான் உனக்கு கொடுத்ததை செய்வதற்கு உனக்கு மேடை அமை என்று சொன்னார். ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொன்னார். அதுக்கு பிறகுதான் இதுல இருந்து மெதுவா வெளியில வர ஆரம்பித்து என்னை எதற்காக அழைத்தார், என்னை கொண்டு அவர் செய்கிற விசேஷித்த காரியம் என்ன என்கின்ற அந்த நிலைக்கு நான் வந்தேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறீங்க. மற்றவங்க செய்யறத பார்த்துட்டு நாங்க அதை மகிழ்ந்து அதை பெருமைப்படுத்தி மற்றவங்களுக்கு அதை சொல்றோம். சரி, நல்லது, அப்படித்தான் இருக்கணும். ஆனா உன் பாடு என்ன? உன் பாடு என்ன? அவர் சொல்றத கேளுங்க. உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? என்னதான் இல்லை? உன்னை விசேஷித்தவன் ஆக்குவதற்கு என்னென்னலாம் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் உன் வாழ்க்கையில அருள வேண்டுமோ எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து விட்டார். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை நிரப்புவார் என்று இல்லை, எங்களை நிரப்பி இருக்கிறார். இட்ஸ் ஆல்ரெடி டன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நீ விசேஷித்தவனா இருப்பதற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது எல்லாம் உனக்கு கொடுத்தே முடிச்சிட்டான். இன்றைக்கு இம்மண்ணா வந்திருக்கிறார். இம்மண்ணா அந்த காலங்களில் கர்த்தர் ஒரு பரலோக பாடலை கொடுத்தார். உன்னதங்களிலே உயர்த்தினாரே, ஹல்லேலூயா பாடிடுவோம். ஹல்லேலூயா. உபவாச நாட்கள் இம்மண்ணா, I had told so many stories about you to the church.
இம்மண்ணா பற்றி நான் எத்தனையோ காரியங்கள் எங்கள் ஆரம்ப சபைகளை பற்றி எப்பயுமே ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் பேசுவேன். நீங்கள் பல காரியங்கள் அறிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கு அந்த தேவதாசனை கர்த்தர் நம்மத்திலே கொண்டு வந்திருக்க கையை தட்டி ஹல்லேலூயா. சரி, தீத்து 3:7 பவுல் சொல்றார். அதே பவுல் சொல்லுகிறத பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை பாருங்க. அவன் சொன்னார், அவர் அதாவது பிதா தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேலே கொஞ்சமாய் பொழிந்திருக்கிறார். அப்படியா இருக்கு? என்னது சொல்லுங்களேன். சம்பூரணம். இயேசுவின் மேலே பிதா எந்த அளவு ஆவியை கொடுத்தாரோ, பரிசுத்த ஆவியானவரை, யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று வரும்போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய், அதுக்கு மேல நிறைய முடியாது, ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட். அதே அளவு கர்த்தர் உனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த சபையில ஒரு ஆளுக்கு குறைய, இன்னொரு ஆளுக்கு கூட. நோ 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 நோ. வேதம் சொல்லுகிறது, வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. இயேசுவின் மேல எந்த அளவு பரிசுத்த ஆவியானவரை இயேசு பிதா கொடுத்தாரோ அதே அளவு அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நீ சாதாரணமானவன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி என்னண்டா, எப்படி ஒரு சிலர் மேல கர்த்தர் வல்லமையா கிரியை செய்றார், பயன்படுத்துறார்? ஏன் ஒரு சிலரை பயன்படுத்துறார்? இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நீங்க தான். அது சொன்னார், இயேசுவாமி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துல இருந்து, எங்க இருந்து சொல்லுங்களேன், உள்ளத்துல இருந்து என்ன வருமாம்? ஜீவ தண்ணீருள்ள நதி. என்ன அந்த நதி? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். எங்க இருந்து வருமா? உள்ள இருந்து வரும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளதான் இருக்கிறார். அவர் வெளியில இருந்து வரக்கூடாது. இன்றைக்கு நாங்க படிக்கிற சில பாடல்கள், நாங்க இன்றைக்கும் படிக்கிறோம் தான், ஆனா பிழையான டாக்டரின். நாங்க என்ன சொல்றோம்? வாரும் தூய ஆவியே, வாரும்னு சொல்றோம். ஆனா அவர் எங்க? ஏற்கனவே வந்துட்டார், நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆனா எங்களுடைய மனதில் ஒரு காரியத்தை வச்சுட்டு சொல்றேன், சபையின் மேலே உங்களுடைய மகிமை இறங்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் நிறைவாய் நமக்குள்ள இருந்தாலும் சபையின் மேல அவருடைய ஷெக்கினாய் மகிமை இறங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் தாகம். அதுக்காக நாங்கள் அதை சரியாக நினைத்து, ஆனால் ஆவியானவர் சம்பூரணமாய் உனக்குள்ளே இருக்கிறார். எதற்கு தெரியுமா? உன்னை விசேஷித்தவனாக்கும் படிக்கு, உன்னை விசேஷித்தவனாக்கும் படிக்கு. நேற்று இந்த இடத்துல 1500 பிள்ளைகள் வந்திருந்தார்கள். படத்தை போடுங்க. இந்த மண்டபத்தில் 1500 பிள்ளைகள். பாருங்க, இந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு ஏறக்குறைய 15-18 வருஷங்களுக்கு முன்ன காட்டினார். நம்முடைய ஆலயத்தில் இருந்து நாம் ஆராதிக்கிறோம். நான் பார்க்கிறேன், பின்னுக்கு இருக்கிறவர்களுடைய தலை தெரியாத படிக்கு அவ்வளவு திரள் கூட்ட ஜனங்களால் இந்த ஊழியம் நிரப்பப்பட்டிருக்கிறதை கர்த்தர் காட்டியிருக்கிறார். நான் நேற்று மீடியாவில் இருந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், மீடியா மிக்சிங் செய்கிற நேரம் இப்படி தான் நான் கண்டேன், இப்படி தான் நான் கண்டேன். நான் என்னுடைய உள்ளத்தில் ஆவியில் உணர்ந்தது 20,000 ஆத்துமாக்கள். 20,000 ஆத்துமாக்கள். லாஸ்ட் இயர் alone 2025 we had 17,400 people, new people come and go here. கடந்த வருஷம் 17,400 பேரை கர்த்தர் முதலாவது தடவை வந்தவர்கள் இங்கே சுகத்துக்கு. தேவன் ஆள் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. ஊழியம் செய்கிற பிள்ளைகள், தேவன் உங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
1500 பிள்ளைகள் நேற்று இங்கே மட்டும் இருந்தாங்க. உங்களால் கட்டுப்படுத்த முடியலல்ல. நீங்கள் நினச்சிங்க 10 பேர் சேர்ந்து ஊழியம் செய்யலாம்னு நினச்சிங்களா? முடியாது. நீங்கள் எல்லாரும் ஊழியர்களாக எழும்ப வேண்டும். தேவன் வெகு சீக்கிரம் இங்கே அதை காண பண்ணுவார், நிச்சயம் காண பண்ணுவார். நான் இப்போ ஏன் இதெல்லாம் கேட்குறேன் தெரியுமா? இதுதான் அடுத்த சந்ததி. தேவன் எப்பொழுதும் சந்ததிகளை சந்திக்கிறவர். 75 இருந்து 80ஆம் ஆண்டுகளுக்குள்ள கர்த்தர் பாச இம்பத் மோசத்தை இம்பண்ணாவை இங்கே பட்டணத்துக்கு அழைத்து வந்து, இன்றைக்கு நான் இருக்கிறேன், குகன் இருக்கு, விஜயன் இருக்கு, முதற்கனிகள் சியோன்ல கர்த்தர் அழைத்த முதற்கனி. தல்சியக்கா இருக்கிறாங்க, புஷ்பா இருக்கிறீங்க, பேர்னாட் இருக்கிறீங்க, பழைய ஆக்கள் கொஞ்சம் பேர். முதற்கனி, ஆனால் முழு நேர ஊழியத்துக்கன்று அந்த வரிசை அலையோட கூட அதுக்கு அடுத்த ஒரு சந்ததி சந்திக்கப்பட்டது யுத்த காலத்தில். அவங்க தான் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள். தெய்வேந்திரன், ரசு, தயாளன், அடுத்த சந்ததி. ஆனால் அதோட ஓஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்தவர்கள் அங்கே உண்டு, இங்கே உண்டு, இலங்கை முழுவதும். பிறகு நான் அறிந்தேன், இலங்கை முழுவதில்லை, உலகம் முழுவதும் 40-45 வருடங்கள் கழிந்து போய் இந்த நாங்கள் நிற்கிறோம். ஒரு சந்ததி போய் இந்த இருக்கு அடுத்த சந்ததி, இந்த இருக்கு அடுத்த சந்ததி. கர்த்தர் நேற்றைய தினத்தில் பலர் என்னது நேற்று வேலண்டைன்ஸ் டே அண்டு பீச்சிலையும் பார்க்கிலையும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிந்த போது 1500 பிள்ளைகள் அவர்கள் இங்கே வந்தார்கள். இது சும்மா நடக்கல, இது கர்த்தர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த படத்தை மூவ் பண்ணக்கூடாது. அநேகரை கர்த்தர் நேற்றைய தினத்திலே பின்னேற ஊழிய நேரத்திலே சந்தித்தார். அநேக பிள்ளைகள் சந்திக்கப்பட்டார்கள். அநேகர் அபிஷேகத்தால் நிறைந்தார்கள். இவர்களுக்காக செபித்து வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நான் கண்டேன், பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கினது போல அக்கினி மயமான நாவுகள், அப்படியாக சின்ன சின்ன அக்கினி சுடரொளிகள் அநேக பிள்ளைகளுக்கு மேலே இருக்கிறதே நான் கண்டேன். தேவன் வெளிப்படுத்தினதை பண்ணின போது இந்த இடம் முழுவதும் பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க அங்கே வந்திருந்தார்கள். இதுதான் இன்றைக்கு இதான் நாங்கள் கர்த்தர் சந்திக்க வேண்டிய அடுத்த சந்ததி. எல்லாமே நம்மளோட மட்டக்களப்பு பிள்ளைகள். அல்லேலூயா. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள். அருமையானவர்களே, இதில் நான் நினைக்கிறேன் 98%, 99% எல்லாம் சபைக்கு போகிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய சபை. ஒரு கொஞ்சம் 1-2 பேர் அந்நியர்கள் வந்திருந்தாங்க. பட் நீங்கள் எல்லாரும் கூட வலது கரத்தை நீட்டுங்க. ஒருவர் விடாமல் ஒவ்வொருவரும் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவனையும் கர்த்தர் இந்த சந்ததிக்கு ஊழியர்களாய் எழுப்ப வேண்டும். எல்லாரும் ஒருமனப்படுங்க. சத்தத்தை உயர்த்துங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ ரபா கசஹரந்த நம கரியா தலபா கலபரியாந்தா. எஸ் ஆண்டவரே, எங்களை சந்தித்த தெய்வமே, எங்களை உமக்கென்று வேறு பிரித்த கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த சந்ததி 40-45 வருடங்கள் நாங்கள் கடந்து வந்து நிற்கிற இந்த நேரத்தில் இந்த சந்ததியை நீ சந்திக்கிற காலம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் இவர்களை அழைத்திருக்காவிட்டால், ஆவியானவரே, நீர் இவர்களுடைய இருதயத்தோடு இடைப்பட்டு இருக்காவிட்டால், இத்தனை பிள்ளைகள் இந்த வேலண்டைன்ஸ் டேல இந்த உம்முடைய சமூகத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் போயிருக்க முடியாது. பிரியமானவர்களே, உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறீங்களா? தாய்மார் ஜெபிக்கிறீங்களா? தகப்பன்மார் ஜெபிக்கிறீங்களா? ஊழியர்கள் ஜெபிக்கிறீங்களா? நல்ல கையை உயர்த்தி ஜெபிங்க. எல்லாரும் ஒருமனப்படுங்க. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் இந்த பிள்ளைகளை அவர்கள் எங்க
எங்கே இருந்தாலும் இன்னொரு விசை கர்த்தருடைய அபிஷேகம், இன்னொரு விசை கர்த்தருடைய வல்லமை, இன்னொரு விசை கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மேலே அமருவதாக, அமருவதாக. இவர்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்தவனாக, விசேஷித்தவளாக கர்த்தர் எழுப்புவாராக, கர்த்தர் எழுப்புவாராக. விட வேண்டாம், போராடு. பிள்ளைகள் போராடுங்க. பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கணும். ஒருவர் அமைதலாக இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இவர்களை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. இத்தனை பேரும் வலையிலே அவர்கள் சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் பிடிக்கப்பட்டு கூடையில் போடப்பட வேண்டும், சத்துரத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இவர்கள் தேவனுடைய அழைப்பை அறிய வேண்டும். இவர்கள் தேவனுடைய அழைப்புக்கு தங்களை விட்டு கொடுக்க வேண்டும், ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபிங்க பிரியமானவர்களே. போதாது, சத்தம் எழும்பட்டும் பிள்ளைகள். எஸ் 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 அப்படிதான். விட வேண்டாம். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உன் நிமித்தம் ஒரு சந்ததி தண்டிக்கப்படுகிறது, உன் நிமித்தம் ஒரு சந்ததி சந்திக்கப்படுகிறது. வல்லமை உள்ளவர் மகிமையானதை செய்கிறார், அற்புதமானதை செய்கிறார். அவர் எங்களை விட்டு கடந்து போவது இல்லை, அவரை கடந்து போக விடக்கூடாது. ஜெபிங்கய்யா, ஜெபிங்கம்மா. எஸ், சந்ததியை கர்த்தர் விட்டுவிடக் கூடாது. நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய மாவட்டத்தை கர்த்தர் விட்டுவிடக் கூடாது. இத்தனை பிள்ளைகள் சத்தியத்தை அறிவுக்குள்ள வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்லும்படிக்க ஜெபியுங்க. கர்த்தருடைய மகிமைக்குள்ளே காணப்பட வேண்டும், கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னத்திலே காணப்பட வேண்டும். இவர்கள் போகிற இடத்திலே எல்லாம் வல்லமையான காரியங்கள் நடக்க வேண்டும். ஓ அதிசயமான காரியங்களை இந்த பிள்ளைகளை கொண்டு நீங்க செய்ய வேண்டும் ஐயா. கிராமங்கள் உமக்காய் கொழுந்து விட்டு எரிவதாக. சிலுவை கொடி ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டவரே பறக்க விடப்படுவதாக. இந்த பட்டணம் ஆண்டவரே ஆலயத்தின் பட்டணமாய் மாறுவதாக. Let this city become a city of churches, oh God. Hallelujah. இந்த பட்டணத்திலே உம்முடைய பிள்ளைகள் அதிகரிப்பார்களாக. இந்த பட்டணத்திலே ஊழியர்கள் அதிகரிப்பார்களாக. இந்த பட்டணத்திலே குடும்பங்கள் ஆண்டவரை உமக்காய் வைராக்கிய வாஞ்சையோடு உம்மை தொடர்ந்து செல்லுவார்களாக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த சந்ததியை நாங்கள் ஊழியர்களாய் காண பண்ணுங்கம்மா. ஓ Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க. Oh, hallelujah.
இயேசு நாமம், இயேசு நாமம் உச்சரிங்க. எஸ் எஸ், ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கடைசியா சொல்லுங்க, அவர் நாமமே அது மதுரமான நாமமே. இயேசு 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 நாமமே. ஓ அவர் நாமம் என் மீட்பரின் நாமம், என் மேய்ப்பரின் நாமம், என் இரட்சகரின் நாமமே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. வாழ்ந்தது நான் வளர்ந்தது உங்க கிருபை, கிருபையே. உயர்த்துவோமா கிருபை, அவர் கிருபை வேண்டும் இயேசுவே. Let your grace increase, Lord. Let your favor increase over my life, Lord Jesus. எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ, எதற்காக கர்த்தரால் நான் பிடிக்கப்பட்டேனோ, அதை தொடர்ந்து நான் ஓடுகிறேன் என்று பவுல் சொன்னது போல நாம் ஓட வேண்டுமே. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவர், அவர் இனிமேலும் நல்லவராகவே இருப்பார். ஆமென். உட்கார வேண்டாம், அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே கடந்து வந்திருக்கிறது. அவர் உங்கள் நடுவிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மேலே நன்மையானதை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. குபாரா சதி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கிறீங்களா? வாயை திறக்கிறீங்களா? நீங்கள் கேட்ட சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஜெயத்தை ஏற்படுத்தி விட்டார். அவர் ஜெயம் கொன்று விட்டார். இனிமேல் நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் அல்ல. 2000 வருடங்களுக்கு முன்னே இயேசுவோடு கூட நாம் ஜெயம் பெற்று விட்டோம். ஹல்லேலூயா. ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார். ஏற்கனவே அதை உனக்கு நன்மையானதை செய்து முடித்து விட்டார். நீ இந்த உலகத்தில் தோற்று போகிறவன் அல்ல. நீ இந்த உலகத்தில் இடறுகிறவன் அல்ல.
நீ ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறாய். கர்த்தர் உனக்காய் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மேன்மையானதை உன்னை குறித்து நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகர் வெளிச்சத்தை காணும்படிக்கு நீ வெளிச்சமாய் எப்பொழுதும் இருப்பாய். இருளிலே வாழ்கின்ற ஜனங்கள் உன் மூலமாய் கர்த்தருடைய வெளிச்சத்தை காண்பார்கள். நீ சொல்லுகிற காரியங்கள் வாய்க்கும். நீ உள்ளத்திலே நினைக்கிற காரியங்கள் இஷ்டப்படும். ஹல்லேலூயா. நீ உன் வாயினாலே சொல்லுகிறதை கர்த்தர் தமது கரத்தினாலே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை தமக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். அவர் உன்னை தமக்கென்று ஹல்லேலூயா அவர் தம்முடையவராக அவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ ஜெயிக்கிறவன். தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும். அதனாலே ஒவ்வொரு நாள் நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருப்பதாக, வேத வசனம் இருப்பதாக, ஜெபம் இருப்பதாக. அதை நாங்கள் ஒரு நாள் விட்டு விடாதபடி கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறீங்களா? எப்பொழுது உமக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் ஆவியானவரே. கர்த்தாவே, நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது எவ்வளவாய் பெரிதாய் இருந்தாலும் அதை உமக்காக கொடுக்கிறவனாய், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறதை முழுமையாய் உமக்கு தருகிறவனாய், ஆண்டவரே இருக்கிற கிருபையை தருவீராக. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை இடம் நம்மில் பெருகிடுமே. சொல்லுங்க. யாவே நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீரென்றும் நம் தெய்வம். சொல்லுங்க. தலைமுறை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர். நீர் உறங்குவதில்லை, நீர் மரண பயம் நம்மில் மாறிடுவே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. சொல்லுங்க. மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் வாழ்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆழ்வர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் ரிபாகோந்தோனோ மாகாதா e parakasa kande i korobo kole ande na makari andalama. Oh Yahweh, தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை
barabakati bakaria kalabarakando e balakaria kasakarandana. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுதே. பயமே நம் வாழ்வில். அப்பா லீடர்ஸ் வாங்க முன்னுக்கு. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், பெருகிடுதே. யாவே கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரும், பிள்ளைகள், வாலிபர்கள், இயேசுவே தலைமுறையாய் யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் இயேசுவே நீர் உறங்குவதில்லை. மகிமையே தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தின் வியாதிகள் விலகிடுமே. மாறாது என்று நீ நினைத்து கொண்டு இருந்தது என்று மாறுகிறது. முடியாது என்று நீ தீர்மானித்தது கர்த்தர் காரியங்களை திருப்பி அதை அவர் முடிய பண்ணுகிறவராய் உன் மேலே கடந்து வருகிறார். இனிமேலும் என்னாலே எழும்ப முடியாது என்று இருக்கிற உன்மேலே அவருடைய கரம் உனக்கு கீழாக வந்து உன்னை தூக்குகிறதை நான் பார்க்கிறேன். அது உன்னை சுமக்கிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு பலன் இல்லை, எனக்கு வாழ்வதற்கு பலன் இல்லை, எனக்கு முகம் கொடுப்பதற்கு பலன் இல்லை, இன்னொரு நாளை காண்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லுகிற அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. எத்தனை போராட்டம் வாழ்க்கையில், ஏன் இத்தனை இழப்பு? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம், நிரந்தரமான ஒரு திருப்பம் வரக்கூடாதா? எத்தனை காலங்கள் இந்த ஏக்கம் என்று வேதனையோடு இந்த இடத்துல அநேகர் இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீ தோல்வி அடைய கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்க அவர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ பயத்திலே வாழ கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ பயத்தை மேற்கொண்டவனாய் ஜெயம் பெறுகிறவனாய், பயத்தை மேற்கொள்ளுகிறவனாய் ஜெயிக்கிறவனாய் இருக்க கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு துவண்டு போகிறவனாய் இருக்க கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. மனிதர்கள் பேச பேச அதற்கு மேலாக எழுந்து நிற்கிறவனாக, அதற்கு மேலாக உயர எழும்புகிறவனாக நிற்க கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். இந்த காலையிலே நான் அதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் அநேகரை எழுப்புகிறது, சும்மா எழுப்புகிறதல்ல, உயர்த்துகிறதை நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் உன்னாலே முடியாது, இயலாது, நடக்காது என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தது எல்லாம் இன்று மாறுகிறது. அந்த மாற்றம் முதலாவது உன்னுடைய மனதிலே உண்டாகிறது, அது கர்த்தரால் உண்டாகிறது. நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதான முறையிலே இது எப்படி ஆனது என்று, இது எப்படி ஆகும் என்று நீங்கள் நினைக்கிற பட்சத்திலே ஆண்டவர் சொன்னார், இது நீ அல்ல, இது நான். இட் இஸ் நாட் யூ, இட் இஸ் மீ. நான் உனக்காக செய்கிறேன்.
இந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு முன்பதாய் அழைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். அதுக்கு பிறகு சுகம் விடுதலை வேணுவர்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உன் நாமத்தின் வியாதிகள் நீங்கிடுமே, நீரங்கள் பரிகாரி மாறிடுமே, உன் நாமத்தின் வியாதிகள் நீங்கிடுமே, நீர் எங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவீர், உண்மை எல்லால் வேறு நாமமில்லை. சொல்லுங்க, நீருங்கள் ஜெயமாக நடத்துவீர், உண்மை எல்லால் வேறு தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உன் நாமத்தின் வியாதிகள் நீங்கிடுமே. சொல்லுங்க, உடைய நாமத்தினாலே கலக்கங்கள் முடியாது என்கிற நிலைமைகள் நீரின் பரிகாரி ஜெயமாக நடத்துவீர், உம்மை எல்லாழ்வாரு நீர் எங்கள் பரிகாரி ஜெயமாக. Yes Lord. சொல்லுங்க, நீங்க நன்றும் நாம் செய்வோம், தலைமுறை தலைமுறையாய் நீவே நீர் எங்கள் தஞ்சம், நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை சீயோனே மகனே மகளே உன்னை காக்கிறவர். ரபகந்தா நமக்கலா தொலபகரியாதா ஏபர்யா கோதுபலியா சகந்தலலா. புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் தொடர்ந்தும் பிரயாசப்பட்டும் மனம் தளர்ந்து போகாமல் ஓடியும் இன்னும் ஜெயத்தை நான் காணவில்லையே, இன்னும் பதிலை நான் காண முடியாமல் எனக்கு இருக்கிறதே என்று சொல்லி சற்று நீங்கள் தளர ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களுக்குள்ளே மெதுமெதுவாக பயங்கள் வர ஆரம்பித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவன் உண்மையிலே பிரியமாயிருக்கிறார். தேவன் உண்மையிலே மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். ஒருவனாலே சுமக்க முடியாத பாரத்தை அவர் கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஒருவனாலே முகம் கொடுக்க முடியாத சோதனையை கட்டளையிடுகிறவரும் அல்ல. உன்னுடைய எல்லையை அவர் மீற மாட்டார். நான் பார்க்கிறேன், காரியங்கள் நகர ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். காரியங்கள் நகர ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். காரியங்கள் நகருகிறதை நான் நகர ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். வாசல்கள் மெதுமெதுவாக திறக்கிறதை நான் பார்க்கிறேன். பிரியமான தேவ பிள்ளையே, இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையில் நான் இப்ப சொன்ன மாதிரி கர்த்தர் வெளிப்படுத்தின மாதிரி நீங்க இருக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் முன்ன வாங்க, உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். இதுக்கு பிறகு வியாதியஸ்தலுக்காக நாங்கள் செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை வைத்து செபிக்க தொடங்குங்க. நல்ல தகப்பனே, அருமையான நல்ல தகப்பனே, மனதுருக்கத்தின் நல்ல தெய்வமே, இரக்கங்களின் சிகரமே, எங்களை விட்டு விலகாதவரே, எங்கள் மேலே மிகுந்த கரிசனை உள்ள தெய்வமே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை தாங்குகிறவரே, எங்களுக்காக
ஆண்டவரே, மேன்மையான எண்ணங்களை நினைக்கிறவரே, யோசிக்கிறவரே, எங்களுக்காக நல்ல தீர்மானங்களை வரைந்திருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படி ஆகட்டும், அவைகள் ஆகட்டும், அவைகள் ஆகட்டும், ஒவ்வொருவர் மேலும் அவைகள் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபைகள் பெருகட்டும், உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய தயவு பெருகட்டும். இந்த வாரம் முழுவதும் வலது கரத்தினாலே தாங்கி நடத்துங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. சமாதானம் எல்லைகளிலே நிறைவாகட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. பொருளாதார ரீதியிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக மிகுந்த ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் வாசல் திறப்பதாக, ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை பெருகுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகளே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகளே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் அன்றோ மகனே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் அன்றோ மகளே. கலங்காதே திகையாதே, கலங்காதே நீதிகையாதே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே.
எலிசாவை போல யோர்தான் முன் நின்று என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ? எலிசாவை போல யோர்தான் முன் நின்று என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ? எலியாவின் தேவன் உன் தேவன் அன்றோ? பின்காதி என் மகனே, யோர்தானை பிரிக்கும் சர்வவல்ல தேவன் உன்னோடு உண்டு மகளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. பலவீனம் உன்னை தொடர்கின்ற போது என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ? பலவீனம் உன்னை தொடர்கின்ற போது என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ? பலவீனம் யாவையும் சுமந்த உன் இயேசுவை பிசாசி என் மகனே, தழும்புகளால் உன்னை சுகமாக்கும் தேவன் உன்னோடு உண்டு மகளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. மாய மன்றங்கள் செய்வினைகளாலே என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ? மாய மன்றங்கள் செய்வினைகளாலே என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ? யாக்கோபின் எதிராய் மந்திரவாதம் இல்லை, விசுவாசி என் மகனே. பிசாசின் கிரிகைகளை அழிக்கின்ற இயேசு உன்னோடு உண்டு மகளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகளே. யோர்தான்
பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.